ஆவின் பால் விற்ப அந்த அந்த பால் நிறுவனத்துல ஆவின் பால் நிறுவனத்துல வேலை செய்யறவன்லாம் கவர்மெண்ட் வேலை, அரசு எம்ப்ளாய். அப்படிதானே சொல்ற? எங்க தாத்தா மாதாவரத்துல ஒரு பால் பண்ண தொடங்கினான்ல காமராஜ், அதுல வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியா இல்லையா? ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்ல சரக்கு ஊத்தி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட் வேலையை வச்சிருக்க? இல்ல MBA MSc படிச்சவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சாராயம் ஊத்தி கொடுக்கறத விட கேவலமா போயிடுச்ச. சரி, நீ பால் விற்கிற, மாடுங்க ஆவின் பால் விற்குதுல அரசு, எங்க யாராவது இந்த கூட்டத்துல கேட்கணும்ல? மாடு இல்லாம இப்படா இவ்வளவு பால் வருது, எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற? மாடுங்க. ஆனா மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிட்டு போறாப்ல. எல்லாரும் IAS ஆயிருங்கடா, எல்லாரும் IPS ஆயிருங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும், எக் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அது எங்க இருந்து வரும் டாக்டர்? உங்க எக் மில்க் எல்லாம் எங்க இருந்து வரும்? அது எங்க ஆத்தால இப்ப மேய்ச்சாத்தாயா வரும். இது ஒரு ஈன கூட்டம். உலகத்துல பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பார்க்கிறான். பில்கேட்ஸ்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கதான்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு, அங்கதான்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். பில்கேட்ஸையே கேவலப்படுத்துறாங்க, நான் ஏமாத்துறேன். இவனெல்லாம் இங்க பாருங்க தம்பி, ஒண்ணு தெரிஞ்சுக்கிறங்க தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இத மூளையில வச்சுக்கணும், புரியுதா? உங்க கட்சியில 120க்கு மேல வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க. நீங்க எந்த தொகுதியில போட்டிடுவீங்க, எப்ப அறிவிப்பீங்க? குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? அவ்வளவு கேவலமா தெரியுதானே? அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிக்கிற தொகுதியில நீங்க நின்று எடுத்து போட்டு நீங்க தயாரா இருக்கீங்களா? கொண்டி நீங்க தயாரா இருக்கீங்க? திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ₹1 வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறணும். ₹1 காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேல சத்தியம். நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும், திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுவோம். புலி வருதுன்னோட எல்லாரும் ஓடியா, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல படுத்துக்க. இதுக்கு மேல கட்சியே இல்லை, எல்லா கட்சியும் கூட்டணி சேர்த்துக்கிட்டாச்சு. சர்வே 42 விழுக்காடு திமுகவுக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக 42 விழுக்காடு ஆதரவு. அதான் ஆதரவு எப்படி ஓட்டு காசு கொடுக்குற? அதான் ஆதரிச்சிட்டாங்க. எதுக்கு ஓட்டு காசு? கூட்டணி இருக்கு. கூட்டத்துல நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை, தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரமும் தேவை. நாங்க வீரர்கள், அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். எங்களை மாதிரி நீங்க வரியா, எங்க கட்சிக்கு யார் வர்றது, அவன் வருவானா இவன் வருவானா, அந்த துணிவு இருக்கா? முதல்ல அவரை எதிர்த்து நீ வேற நிற்பீங்க.